இன்னைக்கு வந்து அகமதியில இருக்க ரமீஸ் தான் போயிருந்தோம். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போயிட்டுருந்தேன். ஜனவரில இது ஒரு பிளான் பண்ணியிருந்தது ரமீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல இருந்து கிஃப்ட் கொடுக்க வேண்டியதுனால ஸ்டேஷனரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் கடைகள் வந்து பார்த்து வச்சிருந்தோம். பட் வந்து நான் இங்கே போகல. அப்புறம் வேற ஒரு ஃப்ரெண்டு தான் போய் இங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் மேக்ஸிமம் வந்து லாட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். லாட்லேயும் கொஞ்சம் நல்லா இருக்கு கிஃப்ட் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் மார்க்கன் சேவ் அதுவும் நல்லா இருக்கு. மார்க்கன் சேவ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 6 மந்த் முன்னாடி. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எல்லாமே சீப்பாக இருக்கு. மேக்ஸிமம் இங்கே வந்து ஸ்டேஷனரிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சம்டைம் ஆஃபரில் இருக்கு. ஆனால் நாங்கள் போன டைம் அந்த அளவு ஆஃபர் கிடையாது. அந்த கிளிப்ஸ் ஐட்டம் தான் ஆஃபரில் இருந்துச்சு. ஸ்டேஷனரிஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் தான் ஆஃபரில் இருந்துச்சு. இது வந்து நம்ம அந்த வீட்டில் வந்து எல்லாம் கொய்டிஸ் வீட்டில் எல்லாம் அந்த ஸ்மெல் வர்றதுக்காக எரிய வைப்பாங்கல்ல, அந்த மணக்கிறது. அதுதான் இது வந்து சிலதுல லோ ப்ரைஸில் இருக்குது, ஹை ப்ரைஸில் இருக்குது. இதை பார்த்தா சாம்பிராணி மாதிரியே இருந்துச்சு. பட் அதோட விலை அது சின்ன சின்ன பாக்ஸ் தான். அதோட விலையை பார்த்தா 3 கேடி 3.5 கேடி வரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பிள்ளைங்களோட கிளிப்ஸ் ஐட்டம். இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன ஒரு அந்த பாக்ஸ் அவ்வளோமே 300 ஃபீல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு அந்த சைடில் கொண்டை கட்டி எப்படி சைடாக கிளிப் வைக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் இந்த கிளிப்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒன்னோட ப்ரைஸ் வந்து 500 ஃபீல்ஸ் தான். அந்த மாடலும் இருந்துச்சு. வேற மாடல்ஸ் அது வந்து என்ன மாடல்னா பல் கிளிப் மாடல். நம்ம சேர்த்து பிள்ளைங்களுக்கு பல் கிளிப் மாதிரி போல அதுல வந்து அந்த ஃப்ளவர் மாடலை செய்து வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளவர் மெட்டீரியல் வந்து அந்த துணி டைப்போ அந்த சில்க் துணி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம அதை வாஷ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளிப் உடையலைன்னா நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ இது நல்லா யூஸ் ஆகும். பட் இது ஆன்லைன்ல செக் போது ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ் 250 அந்த ரேட்ல இருக்கு. பட் நம்ம குவைட் அமௌண்ட் கம்பேர் பண்ணும்போது 150 அந்த மாதிரி தான் வரும். பட் வந்து நல்லா இருக்கு. நான் வந்து இது ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இன்னொரு 2 கூட வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போக முன்னாடி ஒரு வாட்டி கூட போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் ஊர்ல வைக்கும்போது பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அப்படியெல்லாம் வைக்கும்போது அழகா இருக்கும். ஒரு பூ ஃப்ளவர் இல்லைன்னா கூட இதை வைக்கும்போது ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இது வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் ஐட்டம்ஸ். இதுவும் வந்து 3 வந்து 500 ஃபீல்ஸ் இல்லை 650 ஃபீல்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. அந்த சின்ன கம்மல் ஐட்டம்லாம் இருந்துச்சுல்ல, இதில் வந்து 200 ஃபீல்ஸ் தான். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க ஃபேன்சி கம்மல் போடுவாங்கல்ல, அது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடும்போது அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து கையில் போடுற அந்த பேங்கிள்ஸ் மாதிரி சைடு கிளிப்ஸ் மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. எல்லாமே வந்து குட்டி பிள்ளைங்களுக்கானது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து மாடலாக டெக்கரேட் பிள்ளைகளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. இந்த பசங்க போய் ஃபுல்லாக வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதுதான் அவனுங்க போய் பார்த்துட்டு இருந்தானுங்க. இது பிள்ளைங்களுக்கு நமக்கு வந்து நம்ம போய் அங்க போய் விட்டாலே போதும் பிள்ளைங்க அது வேணும் இது வேணும் அப்படி கேட்டுட்டே இருந்தாங்க. ரீத்தும் வந்து மாடலாவே இருந்துச்சு. அந்த க்ரௌன் மாடலு, அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ்கெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாடல் எல்லாமே நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பென்ஸ் வந்து சிங்கிள் பீஸாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபரில் வந்து பல்காகவும் இருந்துச்சு. 6 பீஸ் 10 பீசஸ் அப்படியே வந்துச்சு. நமக்கு என்ன மாதிரி இப்போ ஊருக்கெல்லாம் போகிறோம், யாருக்காவது கொடுப்போம், ரிலேஷனில் எல்லாருக்கும் பென் கொடுப்போம்ல, அந்த மாதிரி கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 250 ஃபீல்ஸுக்கும் இருக்குது கலர் பென்சில்ஸ் எல்லாம். பட் நாங்கள் எதுவும் வாங்கலை. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பென்சில் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து 72 பென்சில் இருந்துச்சு. ஹெச்பி பென்சில் அந்த ஒரு எல்லோ கலர் உண்டுல்ல அது அது வந்து 72 பென்சில் வந்து 1 கேடி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த கீழே வச்சுருக்காங்க இல்லை இதில் வந்து கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு. 150 ஃபீல்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் சிலது நல்லா இருந்துச்சு, சிலது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் அந்த ட்ரேல வந்து 150 ஒட்டியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த பூக்க அதுக்கு மேலெல்லாம் வந்து 500 ஃபீல்ஸ் 300 ஃபீல்ஸ் அப்படின்னு ஒட்டியிருந்தாங்க. பட் நம்ம அங்கே பில் போட போகும்போது எந்த அமௌண்ட்டில் வாங்குவாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அது ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது நம்ம வந்து கம்மல் ஸ்டோர் பண்ணுறதா இல்லை என்ன ஸ்டோர் பண்ணுறதுனே தெரியாது. பட் அது ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது வந்து 100 ஃபீல்ஸ்ல இது மொபைல் ஸ்டாண்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வேற ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா கூட நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் தெரியாது, இது ஏதோ இருந்துச்சு. அது வந்து அது தெரியல எனக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பிறகு இது பிள்ளைங்களுக்கானது. நம்ம ஏபிசிடி எல்லாம் சொல்லிக் கொடுப்போம்ல அதுக்காக. இது வந்து ரைட்டிங் போர்டு. இது வந்து 600 ஃபீல்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ளூ பேக் இருக்குல்ல, இதோட ப்ரைஸ் வந்து என்ன நினச்சேன் ஓகே இது கம்மியாக இருக்குன்னு பார்த்தா 6 கேடி வருது. இந்த பேக்குக்குள்ளாடி ஃபுல்லாக வந்து கலரிங் செட்டு, ஸ்கெட்சு, கலர் பென்சில்ஸ், ஒரு கலரிங் என்னெல்லாம் தேவையோ அது. அந்த பேக் அவ்வளோ ஹெவியாக இருந்து பட் பேக் அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருந்தது. பட் அது 6 கேடிக்கு வாங்குறதுக்கு நம்ம வேறு திங்ஸஸ் எல்லாம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கும்போது கூட அதை விட கம்மியான ப்ரைஸ் தான் வரும். அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு அந்த கலரிங் பண்ணுறது, பெயிண்டிங், ஷார்ப்னர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பிளாங்கெட் எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. பட் நிறைய வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா குட்டி பிள்ளை அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. ஏன்னா அவளுக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் விளையாட கொடுக்கலன்னு வந்து அவள் அழுதுகிட்டே இருந்தாங்க.
அதனால நாங்களும் டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். இனி வந்து நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கிக்கிறேன்னு உங்களுக்கு கேட்கிறேன். நான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு காமிக்கிறேன். இது பையன் வந்து ஒரு நோட்டு வாங்கியிருந்தான் அவனுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து பிள்ளைக்காக வந்து குட்டி ஸ்டிக்கர் வாங்கியிருந்தான். வந்து இது வந்து 100 பீஸ் தான். நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பிள்ளைங்களுக்கு அந்த எழுதி விளையாடுவாங்கல்ல, அதுக்காக 200 பீஸ் 4 இருந்துச்சு. பட் பெருசு வந்துருந்துச்சு, அது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 72 பென்சில் நினைக்கிறேன். அம்மா 72 பென்சில் வந்து 1 கேடி இது இருந்துச்சு. இது பட் கொஞ்சம் நல்லா ஆஃபர் மாதிரி தோணுச்சு. பட் இந்த பென்சில் அந்தளவு நமக்கு கிடைக்கிறது டக்குன்னு, அதனால் இதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேன் குட்டி பிள்ளைங்களுக்கு. இது வந்து 200 ஃபில்ஸ் இப்படி அந்த நிறைய இந்த ராஜாக்கள் காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து க்ளூ ஸ்டிக்கு. இது வந்து தனித்தனியாக தான் கிடச்சிச்சு. ஒன்று வந்து 100 ஃபில்ஸு பெரிய பேக்கிங்காக கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த டைரி இருக்குல்ல, இது இது வந்து ஆஃப் கேடி. எனக்கு பிடிச்சும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்ம வாங்கிட்டோம். 3 பேருக்குமே 3 கலர்ஸ் இது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்பு வாங்கியிருந்தோம். இதோட விலை வந்து 60 தினார். நிறைய மாடல்ஸ் இருந்தது. நான் வந்து ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக வைக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இதுவும் வந்து 60 தினார். இது வந்து இப்படி பூ மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். பட் அதுலேயே நல்லா கலர்ஸ் இருந்துச்சு. பட் நான் இதுதான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து குட்டி பிள்ளைக்காக அவங்க அப்பா இது வாங்கினாங்க. அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி 2 கிளிப்ஸும் வரும். இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்டும் இது ஒரு இப்படி ஒரு மாலை இப்படி வரும். குட்டி பிள்ளைக்காக இது வாங்கினது. அதுக்கப்புறம் இது 4 இந்த 4 சீப்பு வந்து ஆமாம் 500 ஃபீல்ஸு. இது வந்து நமக்கு பெரிய சீப்பாக இருக்கும்ல, அது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. நான் நினச்சேன் ஒரு 8 இருக்கும்னு பார்த்தா ரொம்ப ஹேண்டில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் வாங்கியிருந்தது. 4 ஒரு பேக் வந்து 1.25 கேடின்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் இது எவ்வளோன்னு தெரியல, பட் இதில் ப்ரைஸும் இல்லை. பிள்ளைங்க ஏதோ வந்து பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருந்தாங்க போல இருக்குது. இப்போ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ.